ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க எரர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ எரர்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது கோடிங்ல பண்ற தப்புனாலேயோ இல்லை ராங் இன்புட்னாலேயோ நமக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் வர சான்சஸ் இருக்கு, அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். .js. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் எரர். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் எரர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணாமலேயே அதை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நம்ம கொடுப்போம், இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிளை கொடுப்போம். வேல்யூ கொடுக்கலாம் இல்லை வேரியபிள் கொடுக்கலாம். அந்த வேரியபிள் ஏற்கனவே டிஃபைன் ஆன வேரியபிளா இருக்கணும். ஓகே, டிஃபைன் ஆகாம இப்ப எக்ஸ் வைங்கிறத நான் எங்கேயுமே கொடுக்கல. லெட் y இஸ் ஈக்குவல் டு 5 நான் இங்க கொடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த 5 எடுத்துட்டு வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஆனா நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, எக்ஸை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு திருப்பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வைன்னு கொடுக்குறேன்னா, வைனா என்னன்னே அதுக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? இது ரெஃபரன்ஸ் எரர் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? பேசிக்ஸ் ஃபோல்டருக்குள்ள போக போறோம். அதுக்குள்ள போயிட்டு நோட் எரர் ரன் பண்ணா நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்துருச்சு. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப் எரர். ஓகே, ஸோ டைப் எரர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே இதை எடுத்துட்டோமா? ஸோ எக்ஸுக்கு ஒரு நம்பர், எக்ஸ்ன்றது ஒரு நம்பர் இப்போ. ஏன்னா எக்ஸ்ன்றதுக்கு இப்போ நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10ன்னு இருந்தது, அதை நம்ம 5ன்னு நம்ம ரீஅசைன் பண்ணியிருக்கோம் வையோட வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ இன் கேஸ் நான் எக்ஸை 2 அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட்குள்ள பாஸ் பண்றேன். ஸோ 2 அப்பர் கேஸ் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பர் கேஸா எல்லா கேரக்டர்ஸையும் மாத்தி கொடுக்கும். ஆனா நான் இப்போ இங்க பாஸ் பண்றது வந்து நம்பர். அப்ப அந்த நம்பரை பாஸ் பண்ணும்போது டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகும். அதனாலதான் நமக்கு இங்க என்ன வருது? டைப் எரர் வருது. ஸோ இது வந்து ஒரு காமன் எரர்ஸ் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேஞ்ச் எரர். இப்போ நம்ம எப்படி ஒரு அரே கிரியேட் பண்றதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை 2 விதமா கிரியேட் பண்ணலாம். நார்மலா கான்ஸ்ட் ஒரு அரேயோட நேம் கொடுத்துட்டு எம்ப் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் அரே. ஓகே, இது ஒரு வழி. இல்ல நான் வந்து நியூ கீவேர்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்படியும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம ரேஞ்ச் வந்து சொல்றோம். எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ண போறேன் அரேக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இங்க இண்டெக்ஸ் நம்பர்ஸ் நான் கொடுக்கலாம். 5ஆ 4ஆ 3ஆன்றது நம்மளோட இஷ்டம். இதை நான் -1ல கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் நமக்கு என்ன கொடுக்க போகுது? ரேஞ்ச் எரரை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ ஓகே, இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, ரேஞ்ச் எரர் வருது. ஏன் அப்படின்னா இன்வேலிட் அரே லென்த், அதனால ரேஞ்ச் எரர் வருது. இதை தவிர வேற என்ன எரர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிகோட் யூஆர்ஐ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல நீங்க வந்து யூஆர்ஐ பாஸ் பண்றீங்க, அதாவது யூஆர்எல் ஒன்று பாஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்ல வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அதுல நம்ம யூஆர்ஐ எரர்ஸ் வரும். யூஸ்வலா வந்து நிறைய யூஆர்எல் கூட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர் வரும். சின்டாக்ஸ் எரர் வந்து காமன் தான். இப்போ வந்து நான் ஒரு நேம் வந்து ஸ்டோர் பண்றேன், அதுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, பை மிஸ்டேக் நான் வந்து டபுள் கோட்ஸ்க்கு பதிலா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துறேன். ஓகே, இட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எரர். ஏன்னா நீங்க சிங்கிள் கோட்ஸ் 2 இடத்துலயும் கொடுக்கலாம், ஆனா ஒரு இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துல சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க கூடாது. ஓகே, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன் அப்படின்னும் போது இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் சின்டாக்ஸ் எரர். ஓகே, இது வந்து சின்டாக்ஸ் எரர்ல நமக்கு வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் எரர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சைலண்ட் எரர்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த எரர் இருக்கிறதே வந்து ஆக்சுவலா வந்து தெரியாது. ஓகே, ஸோ அது எரராகவே கன்சிடர் பண்ணிக்காம எடுத்துட்டு போயிடும் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், அதுக்கு ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன். இஃப் இஸ் ஆக்டிவ், ஓகே, இது ஆக்டிவ் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்கேன்.
ஓகே, இஃப் இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன். எதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன்? console.log நான் கொடுத்துட்டு இஸ் ஆக்டிவே பிரிண்ட் பண்றேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை கொடுத்து அதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதை ட்ரூவா இருந்தால் மட்டும் இந்த பிளாக்கை இது பண்ணு நான் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே வந்து நான் டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கணும். ஓகே, நான் டபுள் ஈக்குவல் டு கொடுக்காம பை மிஸ்டேக் சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். இந்த சிங்கிள் ஈக்குவல் டு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இஸ் ஆக்டிவை இது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்டஸா எடுத்துக்குது, அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்குது. ஓகே, அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுது, இஸ் ஆக்டிவ்க்கு இங்க தான் ட்ரூவே கொடுக்குது. கொடுத்த அப்ப இஸ் ஆக்டிவ் ட்ரூவா இருந்தா இதுக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கோமா, அப்ப இங்கே நான் அசைன் பண்ணி அது ட்ரூன்றதால உள்ள வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனா ஆக்சுவலா என்ன இது, இஸ் ஆக்டிவ் வந்து ஃபால்ஸ் தான் இருக்கு. இது ஈக்குவல் டு நான் கொடுக்காம இப்படி ஈக்குவல் டு கொடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆயிருக்காது. ஏன்னா இந்த பிளாக்குள்ளேயே போயிருக்காது. நான் ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா இஸ் ஆக்டிவ் ட்ரூன்னு அசைன் ஆகி இந்த பிளாக்குள்ள போய் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை தான் வந்து நம்ம சைலண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வேற வழியில நம்ம தான் வந்து ப்ராப்பரா கோடிங் வந்து கொடுத்தாகணும். ஓகே, ஸோ மற்ற எரர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு தான் நமக்கு வந்து என்ன இருக்கு, ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ட்ரை அண்ட் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இது எல்லாமே காமன் எரர்ஸ் நமக்கு வர்றது, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.